20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இன்று ஆண்கள் பிரிவில் நடைபெறும் முக்கியமான போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. பெண்கள் பிரிவில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதுகின்றன. சென்னையில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகள் விளையாடுகின்றன. இப்போட்டிகள் குறித்து விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் தீபா. தீபா, பெண்கள் பிரிவில் இன்றைய போட்டிகள் என்னென்ன ஆட்டங்கள் நடைபெற இருக்கு? இந்திய அணிக்குள்ள அரையிறுதி வாய்ப்புகள் பற்றி கூறுங்கள். மும்தாஜ், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 முக்கிய ஆட்டங்கள் நடைபெறுகிறது மகளிர் அணியை பொறுத்தவரையில். முதல் போட்டின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகள் மோதும் போட்டி மொஹாலியில் நடைபெறுகிறது. இதனை அடுத்து 7:30 மணிக்கு நடைபெறும், அதாவது சென்னையில் நடைபெறும் போட்டியில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் போட்டி நடைபெறுகிறது. இந்த 2 ஆட்டங்களை பொறுத்தவரை எந்த அணி அரையிறுதிக்கு முன்னேறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரூசியல் ஸ்டேஜ் தான் இன்னைக்கு இருக்குது மகளிர் கிரிக்கெட்டை பொறுத்தவரை. இந்த யார் வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள் என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை மீனாட்சி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். இன்னைக்கு 2 ஆட்டங்கள் மகளிர் அணியில இருக்குது. அவங்க இப்போ இந்திய அணியை பொறுத்தவரையில் அதிக ரன் ரேட் முன்னிலையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க எந்த மாதிரியான யுக்திகள், ஏன்னா அது மொஹாலி பிச்சை பொறுத்தளவு ஸ்பின்னர்ஸ் பிச். வெஸ்ட் இண்டீஸ் கூட இதுவரைக்கும் நம்ம 5 போட்டிகளில் விளையாண்டு 10 போட்டியில் விளையாண்டு 5 வெற்றி பெற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 2மே சமமான வீர பலத்துல உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்டம் எப்படி இருக்கும்? அதே ஆட்டம் பாகிஸ்தான் அண்ட் இங்கிலாந்து டீமுக்குரிய வெற்றி வாய்ப்புக்கு எப்படி நிர்ணயிக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. மொஹாலி பிச் ஸ்பின்னர்ஸ் பிச் அப்படின்றதுனால நம்ம இந்தியாவில் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஃபிளரிஷ் ஆக முடியும். இன்னைக்கு மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் மீடியம் பேசஸ் தான் அதிகம், அவங்க ஸ்பின்னர்ஸ் கம்மி. நம்ம ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள நிறைய ரன் எடுக்க விடாம விக்கெட்டை எடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்தியா ஈஸியா இன்னைக்கு வின் பண்ண முடியும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் போலிங் ஸ்ட்ரென்த் இருக்கு, மீடியம் பேசர் தான். பேட்டிங் அவ்வளோ இல்லை. ஆக்சுவலா அவங்க தேர் ஸ்கேர்ட் ஆஃப் பேட்டிங். நிறைய நம்ம பிச்சில் அந்த கான்ஃபிடன்ஸோட பேட்டிங் இல்லை அவங்களுக்கு. அதனால நம்ம ஸ்பின்னர்ஸை வச்சா கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸை வின் பண்ண முடியும். ஸ்பின்னர்ஸ் நல்ல போட்டு அப்ப இந்தியா வின் பண்ணலாம். இப்ப இந்தியா வின் பண்ணாலும் இங்க இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னைக்கு நைட் நடக்க போற மேட்ச்ல இங்கிலாந்து வின் பண்ணணும். பண்ணாதான் நம்ம இந்தியா செமிஃபைனல் குவாலிஃபை ஆக முடியும். இங்க பாகிஸ்தான் வின் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், ரன் ரேட் இதுல இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் வந்துடும். அதனால இங்க இங்கிலாந்து வின் பண்ணோம், அங்க நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணோம். பட் மொஹாலி ஸ்பின்னர்ஸ் பிச் அப்படின்றதுனால நிறைய ஃபேவரபிள் நம்ம இந்தியன் டீமுக்கு தான் இருக்கு. அதை அவங்க நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ண முடியும், செமிஃபைனல்ஸ் ரீச் ஆக முடியும். மீனாட்சி மேடம் சொன்னது போல இப்போ ஸ்பின்னர்ஸ் பிச் தான் இன்னைக்கு கை கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது இந்திய அணிக்கு. அதாவது மகளிர் இந்திய அணியை பொறுத்தவரை ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ராங்கா பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க மீனாட்சி மேடம்.